சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன் அதே டீம், பட் கேஸ்டிங் மட்டும் வேறு. திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்கள்லையுமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இவ்வளோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது டிஓபி மணிகண்டன் சார் அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே ஒரு 2-3 மாதம் அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துல கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார். அவர் இன்னும் நிறைய பேர் எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக கதைகளை மட்டும் நம்பி பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி தியேட்டர்லையும் சரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டார்க் ஹெவன் என்னோட முதல் படம். இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த படம் ஜூலை 17 திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்கள். ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. As sweet as short. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் இன்றைக்கி ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு அவர் அந்த ஆக்டிங் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவரை அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்கள ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு அவங்களோட ஆசையெல்லாம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அங்கே முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு ஆக்டராக நான் வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு கோபி அண்ணன் தான் அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. அது நான் நிறைய மேடையில் நான் சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா
எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நமக்கு நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடச்சிச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவருமே அந்த மாதிரி தான். நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது. பட் நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கற்றுக்குறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் வந்து குக் கோமல் நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறவங்களாம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறதை இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்டு டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன். நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்ட்ரஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டேரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார். அவ்வளோதான். அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும் இவங்க ரித்திகா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன், அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு நல்ல சோல். நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார், அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி, காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். என்னப்பா இன்றைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவார். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டு நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார்,
சார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த மேக்கரில் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. யாரா இவன் இவ்வளோ தூரம் மலையேற்றி விட்டு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அனுப்பிச்சி விட்றான்னு சொல்லிட்டு படத்தை காட்டுங்கன்னு சொன்னீங்க. இன்னும் எனக்கு ஞாபகத்திலே இருக்குது. பட் அதை தாண்டி நம்பிக்கையாக ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்லை, ரித்யா மேமுக்கும் அந்த டவுட் இருக்குன்னு எனக்கு இருந்துச்சு. என்னத்தை எடுக்கானுங்க, ஏதோ கூப்பிட்றானுங்க வரானுங்கன்னு. பட் அது இயல்பு தான். ஜெயக்குமார் சாருக்கு லைட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் எனக்கு இந்த படத்தை ரொம்ப 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 ஒரு மரியாதைக்குரிய நபர் சார். நீங்கள் லைஃப்லேயும் சரி, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப இயல்பாக வந்தது. எனக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கு. உங்கள் புத்தகம் மாதிரியே நீங்களும் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு நான் பிரார்த்திக்கிறேன் சார். அப்புறம் சத்யபாலாஜி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வேற ஒரு தளத்துக்கு போனதுக்கு ரொம்ப பெரிய காரணம் சத்யபாலாஜி தான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன், ராஜா ப்ரோ. ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட நிறைய எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ஒன்று எடிட் பண்ணி தருவார், நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் கூப்பிடுவேன். அப்புறம் அவர் கட் பண்ணுவார், அப்புறம் பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவேன். ஸோ அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு ஷேப்பாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ராஜா ப்ரோ நீங்கள் ரொம்ப பெரிய காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நான் ஒருத்தர் பேரை சொல்ல விரும்பலை. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு நபரோட பேர் கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் நடித்த பிரதீப் ப்ரோ, ஆர்த்தி, சோனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிரதீப் ப்ரோ அடுத்தடுத்து நல்ல கேரக்டர் பண்ணுங்கள், நல்ல கதைகள் கேட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். அதை விட உங்களை குறைய சொல்லும் போது திருத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி தான் சித்து நான் பார்த்தேன். அந்த தம்பி வந்து எனக்கு ஹீரோ அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் என்பது பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ராவல் இருக்குல்ல, அந்த ட்ராவலில் அவன் இது வந்திருக்கான். நாங்கள் பேசும்போது எப்போதுமே என்னென்னா ஒருத்தர் பேசும்போது கேட்கணும். அது கேட்காம பக்கத்தில் பேசுனா அப்போ எதுக்கு பேசணும்னு தெரியாது. உனக்கு தான்டா, நான் எனக்காக பேசிக்கிறேன், உனக்காக தான் பேசுகிறேன். இந்த படம் சித்து வாழ்க்கையில் பெரிய படமாக அமையும். எப்போதுமே சொல்லுவாங்க, ஐயா சொன்னாங்கல்ல, இந்த காப் ரோல் பண்ணுறேன் எல்லாரும் போலீஸாக கூப்பிட்றாங்க அப்படின்றது அது பெரிய கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போலீஸாக தெரிய சொல்ல, நான் அந்த உடையை பொறுத்து நான் போலீஸாக மாறிக்கிறேன். எனக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. சினிமா மட்டும் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். நான் ஒரு நாள் வக்கீலாக மாறுவேன், ஒரு நாள் டாக்டராக மாறுவேன், ஒரு நாள் ஹீரோவாக மாறுறேன், ஒரு நாள் எல்லா வேடங்களையும் இருக்கிறது மட்டும் தான் அந்த சினிமா என்பது அவ்வளோ அழகான தொழில். எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்குது. மூணுல சோறு போடுது, கேரவன் கொடுக்குது, எல்லாத்தையும் ரொம்ப பெருமைப்படுத்துது. எங்கே போனாலும் எங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ அழகான விஷயம் இல்லை சினிமா. இந்த தொழில் நான் இருக்கிறதே பெரிய சந்தோஷம். அந்த தொழில்களில் வர எல்லா மக்களுமே பெரிய மக்களாக தான் நான் பார்க்குறேன், சிறந்த மக்களாக பார்க்குறேன். 140 கோடி மக்கள் இருக்கும். இந்த 140 கோடி மக்களுக்கு எத்தனை பேர் மேலே இந்த கேமரா பதிவு பண்ணியிருக்கும் கேட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள். அந்த குறைஞ்ச மக்கள் நீங்கள் இருக்கீங்களே, நான் இருக்கேனே, அது பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி ஒரு தொழிலை பண்ணி நல்லா சந்தோஷமாக கை தட்டிக்கலாம். இந்த சினிமா தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே கோடம்பாக்கத்தில் பார்த்தா இத்தனை பேருடைய பெரிய கனவு இருக்குல்ல, நான் இதை பாவணும் அது பாவணும், எல்லாருடைய கனவுக்கும் இந்த சினிமா வழி கொடுத்துட்டே இருக்கு. எல்லாரும் சேர்த்துக்கும், அதான் சினிமா. இந்த சினிமா ரொம்ப அழகான தொழில். இந்த அழகான தொழிலுக்குள்ள சித்து வந்தமைக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த வேடம் போடுறோம் இல்லை, இந்த வேஷம் கட்டுறோம் இல்லை, இந்த வேஷம் கட்ட சொல்ல அந்த போலீஸ்லாம் போலீஸாக மாறிடுவோம். நாங்கள் ஒரு திருடனா மாறிடுவோம், ஒரு கொலைக்காரனை மாறிடுவோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு விஷயத்தை கேட்டு காதில் கேட்ட விஷயத்தை மூளையை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதுக்கு மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த மெனக்கடல் தான் இதோட மெனக்கடல். அவனை பார்க்க சொல்ல எனக்கு போலீஸாக தான் தெரிஞ்சான் தம்பி. நேற்று ட்ரெயிலர் பார்க்க சொல்ல அவ்வளோ உன்னதமாக இருந்துச்சு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயா, வாழ்த்துக்களுங்க ஐயா, பெரிய வம்சங்க ஐயா. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பராக இருந்தது. வாழ்க பல்லாண்டு வாழ்க, நிறைய படங்கள் பண்ணுங்க. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷார்ட் வைஸும் சூப்பராக இருந்தது, லைட்டிங் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, கேமரா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்களுக்கு சாமி. மியூசிக் சூப்பராக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், சினிமா தியேட்டரில் போய் படம் பாருங்க அப்படின்னு. நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது தான் அது ரெட்டிப்பாகும். அந்த ப்ரொடியூசருக்கு இன்னும் வருமானம் வரும், இன்னொரு படம் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால் இதை ரெட்டி பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் படம் பார்த்தீங்கன்னா அதுதான் அது ஒரு பெரிய பாராட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. உங்களோட வாழ்த்துக்கு பெரிய நன்றி. சித்து ஹீரோவாதுக்கு பெரிய சந்தோஷம். தங்கச்சிமா உங்கள் படம் பார்த்த நடுவில் ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அழகான கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்க. உங்கள் கண் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப அழகு. ஆனால் அந்த படம் வந்து அதுவும் காப்பா தான் பார்த்தேன். இதான் ஃபஸ்ட் படம் காப்பா. அப்போ நான் வேற ஒருத்தர் பார்த்துட்டாப்போ நான் தங்கச்சிட்ட கேட்டேன், அவரை மாதிரியே இருக்கா அப்படி கேட்டேன், தப்பா சொல்லிட்டாப்போ. அதே மாதிரி தானே வழி நெடுக காட்டு அந்த பிள்ளை மாதிரியே இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அது பெரிய சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள். பரவாயில்ல, மகிழ்ச்சி. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ முதல்ல உங்க கூட ஒரே விஷயம் தான், சந்தோஷத்தை கூட வச்சுக்கிங்க, துக்கத்தை தள்ளி வச்சுக்கிங்க. அடுத்த வேலைக்கு இப்போ யோசிக்காதீங்க, அடுத்த வேலை நடக்கும். இந்த வேலைக்கு இப்போ வேப்போம், இப்போ உட்கார சொல்ல நான் யோசிப்பேன் இன்னொரு வேலையை பற்றி. அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இங்கே போகணுமே அங்கே போகணுமே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது நடக்கும்.
இந்த உலகம் ரொம்ப அழகு. இந்த உலகத்தில் நீங்கள் படைச்ச மனுஷனாக படிக்கிறது ரொம்ப அழகு. நீங்கள் மனிதராக படைச்சிட்டீங்க. அதுவும் சிரிக்கிறதுக்காக ஆடின பல்ல வெள்ளையாக கொடுத்துட்டான். நல்லா சிரிங்க, சந்தோஷமாக வச்சுக்கிங்க, நல்ல வார்த்தைகள் பேசுங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வெற்றி என்பது பக்கத்தில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் எடுத்துக்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தங்கச்சி பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வல்லமுடன். இப்போ கை தட்டிக்கலாம், முடிச்சிட்டேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்தது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பர்சனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், என்னோடய அப்பாவும் அம்மாவும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நான் இல்லை, இந்த நிலைமையில். அதுக்கப்புறம் இது என்னோடய 3வது படம். இதுக்கு முன்னாடி உடன்பால், அப்புறம் ஜாக்கி, டார்க் வந்து என்னோடய 3வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சித்து ப்ரோ, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ரொம்ப காப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. ஸ்க்ரீன்லேயும் சரி மூவியும் நான் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தர்ஷிகா, அவங்களும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரித்விகா மேம், எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய குரு நடிச்சிருக்காங்க. வேல்ராமூர்த்தி சார், அப்புறம் ஜெயக்குமார் சார், இவங்களெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அந்த டைமில் அவங்களோட மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க நான் பண்ணுற மியூசிக் பண்ணுற படத்தில் நடிச்சிருக்காங்கன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பிரதீப் ப்ரோ, இந்த படத்தில் அவ்வளோ சார்காஸ்டிங் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக ஷார்ட்டாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஷாதான் ப்ரோ, அப்புறம் கோபால் சார், மனோஜ் ப்ரோ, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய மியூசிஷியன் டீம், அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. எல்லாமே வந்து படத்தோட சிச்சுவேஷன்ஸ் பேஸ்டாக வரும். எதுவுமே வந்து கதையை விட்டு அவையே இல்லாமல் கதையோடு சார்ந்து வரும். இந்த பாட்டு வந்து மகாலியும் ஒரு சாங் பாடியிருக்காரு. அப்புறம் மீனாட்சி இளையராஜான் ஒரு சிங்கர், அப்புறம் அர்ஷினி நேத்ரா, அப்புறம் வந்து சத்தின் வந்து பாடியிருக்காரு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் டைரக்டர் பற்றி பேசணும். பாலாஜி ப்ரோ, அவர் எப்போவுமே என்னை வந்து மீட் பண்ண வரும்போது ஒரு கேங்ஸ்டர் மோடில் தான் வருவார். ஒரு டீமோட ஒரு 10 பேரோட வருவார். நான் ஃபஸ்ட்டு அவரை ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர் அப்படின்னு. அந்த மாதிரி பழகும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப சாஃப்ட் நேச்சரு. அவருக்கு வந்து ரொம்ப பலமே வந்து அவரோட டீம் தான். அவங்கள ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க பிரதர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவங்க டீம் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஜூலை 17 இந்த படம் தேட்டருக்கு வருது. தயவு செஞ்சு தேட்டருக்கு போய் பாருங்கள். ஏன்னா இது தேட்டருக்கான படம். பிஜிஎம்மாவும் சரி, விஷுவல்ஸாகவும் சரி, ஆர்டிஸ்டோட ஆக்டிங்காகவும் சரி, எல்லாமே வந்து தேட்டரில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து தேட்டரில் ஓடணும். அது உங்களோட ரைட்டிங்கில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சக்தி அவர்களே. வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும். பாக்யராஜ் சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் சென்னை வந்து முதல்ல கதை சொன்னது பாக்யராஜ் சார்ட்ட தான், சாந்தனு சாருக்காக. பட் அது பண்ண முடியல, ஆழ்ந்த வருத்தங்கள். தென் டார்க் ஹெவன், இந்த படம் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கும்னு உண்மையே சொன்னால் எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா பணம் இருக்கோ இல்லையோ, ஒரு சில நேரத்தில் நமக்கு சில வார்த்தைகள் வந்து தேவைப்படும். இந்த படத்தை நான் ஆரம்பித்து வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்து அது நின்று என்ன பண்ணேன்னு தெரியாதப்போ ஒரு நாள் நைட் நான் டீ குடிச்சிட்ருக்கேன், சும்மா பேசிகிட்டு இருந்தோம், சொந்த படம் எடுக்கலாமான்னு சொல்லி. அப்போ பூபதி சிவா எல்லோரும் சரின்னு சொல்லுவானுங்க. பேங்கில் பார்த்தா சல்லிகாசு இருந்திருக்காது. அந்த தைரியம் எப்போவுமே சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து மூவ் பண்ணி ஆரம்பிக்கும் போது தான்
ஷரண் சார். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த படமும் இல்லை, இந்த மேடையும் இல்லை. பணத்தை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்தது கோபால் சார் அண்ட் மை பிரதர் அண்ட் என் மிஸ்ஸஸ். அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது சித்து ப்ரோ. ஏன்னா நான் ஏற்கனவே வெளியே ஃபுல்லாக நான் ஒரு ஹீரோ வச்சு எடுத்தால் நான் மாற்றுவேன், எல்லாமே எனக்கு சுற்றி தப்பாகவே இருந்துச்சு. நானும் சென்னையில் கிடையாது, நான் திருநெல்வேலி தான். ஸோ ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் நான் வந்து சித்து சார்ட்ட கதை சொன்னேன். ஓகே பண்ணலான்னு சொன்ன பிறகு படத்துக்குள்ளே தஷியம்மா வந்தாங்க. முதல்ல தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஹீரோயின், அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ரித்தியா மேம், அதுக்கப்புறம் ஜெயக்குமார் சார், வேல்ராமூர்த்தி சார், இவங்க எல்லாம் படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா நான் சீன் பேப்பரை கொடுத்துட்டு தூர போயிடலாம். ஸோ நான் யாருக்குமே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதை தாண்டி நான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன். அருள் சங்கர் சார் போயிட்டார், வஞ்சி பூழ்ச்சி இல்லை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து படம் ஒன்றா டீ கடை கூட வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக கஷ்டப்படுத்தியிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது எங்களோட வேறும் நம்ம பண்ணது கிடையாது. மொத்தத்திலே அந்த இருக்காங்களே அவ்வளோ பேரை வச்சு தான் நான் படம் பண்ணேன். சிவா, ரத்தீஷ், காதர் பாய், மனோஜ், கோபால் சார், இந்த 5 பேரை வச்சு தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ அதை நியாயப்படுத்த விரும்பல. ரித்தியா மேம் அடுத்த படத்தில் கண்டிப்பாக மேனேஜர் வச்சுக்கிறேன். உங்களுக்கும் முடிஞ்சளவு ஆன் டைம் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன். தஷியா மேம் உங்களுக்கும் தான். அண்ட் தென் சித்து ப்ரோ, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் நம்புகிறேன். தஷியா மேம் உங்களுக்கும் தான். மேம் மெட்ராஸ்க்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் உங்களுக்கு பெரிய படம் வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி இங்கே வந்த எல்லாருக்குமே. அகைன்ஸ்ட் நான் ரொம்ப பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஷரண் சார் அண்டு கோபால் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பரமசிவம் அண்ணன், திருப்பதி அண்ணன், மதன், இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஜெயின் ப்ரோ அவருக்கும் தான். அண்ட் தென் தேங்க்ஸுங்க கல்யாணி மேம். சீக்கிரம் ஆக்டரும் நடிக்கவும் செய்யுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.